உச்சிஷ்ட மகா கணபதி துணை. அனைவருக்கும் வணக்கம். குரோதி வருடம் வரும் ஆடிப்பூர நன்னாளின் சிறப்புகளை பார்ப்போம். இப்பதிவில் சஷ்டாசக தோஷம் உள்ளவர்கள் வணங்கி தோஷத்தை போக்கக்கூடிய நாள் ஆடிப்பூர திருநாளாகும். ஆடிப்பூரம் அம்மன் வழிபாடுகளில் மிகச்சிறந்த நாளாகும். ஆண்டாள் அவதரித்த தினமும் ஆடிப்பூர திருநாளாகும். இந்த வருடம் அப்படிப்பட்ட குரோதி வருடம் ஆடி மாதம் 22ஆம் நாள் வளர்பிறை திருதியை திதி பூரம் நட்சத்திரம் சேர்ந்து வரும் ஆகஸ்ட் 7, 8, 2024 புதன்கிழமை ஆடிப்பூர திருநாள் வருகின்றது. இந்த நாளில் அம்மனுக்கு வளைகாப்பு செய்து மகிழ்ந்து வணங்கக்கூடிய நல்ல நாளாகும். அம்மனுக்கு முடிந்த அளவிற்கு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு, குங்கும காப்பு, கண்ணாடி வளையல், பல வகையான பட்சணங்களுடன் வணங்க வேண்டிய திருநாளாகும். மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய வேண்டியும் தம்பதியர் வாழ்க்கையில் ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும், திருமண கொடுப்பினை கைகூடாமல் இருந்தாலும், திருமணமாகி குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் தவிப்பவர்களானாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், தொழிலில் பார்ட்னர்ஷிப் பிரச்சனையில் உள்ளவர்களும் தொழில் போட்டியாளர்களை வென்று தொழிலில் சாதனை படைக்கவும், கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கி அன்போடும் பாசத்தோடும் சேர்ந்து வாழ ஆடிப்பூரம் அன்று உமா மகேஸ்வரனையும் ஆண்டாள் அம்மையையும் பூமாதேவியின் அவதாரமான அனைத்து அம்மன்களையும் வணங்கி வாழ்வில் பல்வேறு மாற்றங்களை அடையலாம். ஆடிப்பூர திருநாளில் மகாவிஷ்ணுவின் அருளை புதன் கிழமையில் சுக்கிரன் அருள் பெறும் பூரம் நட்சத்திரமும் கடகராசியின் அதிபதி சந்திர பகவான் சூரியனுடைய வீட்டில் அமர்ந்து நவகிரகங்களின் தலைமை நாயகன் சூரிய பகவான் தட்சிணாயன புண்ணிய காலமான கடகராசியில் அமர்ந்தும் சூரியன் சந்திரன் பரிவர்த்தனை பெற்ற ஒரு சிறப்பான நாளாகும் ஆடிப்பூர திருநாள். சிறப்புகள் அதிகம் வாய்ந்த மகிமையான நாள். சைவமும் வைஷ்ணவமும் சேர்ந்து வணங்கக்கூடிய திருநாள் திருவாடிப்பூர நாளாகும். அழகு, ஆடம்பரம், சொகுசு வாகனங்கள், ஆடம்பர வாழ்க்கை, காதல் வாழ்க்கை கைகூடவும், கவர்ச்சி, திருமண வாழ்க்கை, ஆண்களுக்கு கலத்திரக்காரகன் என எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்கக்கூடியவரும் அனைத்து சுகபாவங்களை அனுபவிக்கவும் சுக்கிரனே காரகர். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய நட்சத்திரத்திலே ஆடிப்பூர திருநாள் வருகின்றது. அந்த ஆடி மாதம் 22ஆம் நாள் ஆண்டாள் தாயாரையும் உமாதேவியர்களையும் கோவிலுக்கு சென்று வாசனை மலர்கள், வாசனை திரவியங்கள், பச்சை கற்பூரம், செவ்வாது, பன்னீர், மஞ்சள், குங்குமம், வளையல்கள், திரவியங்கள் இவற்றில் ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுத்தும் இவற்றை அனைத்தும் செய்தும் நைவேத்தியங்கள் செய்தும் வணங்கி வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து விரும்பியபடி வாழ்க்கையின் மாற்றங்களை வணங்க வேண்டிய திருநாள் திரு ஆடிப்பூர நல்ல நாளாகும். சூடிக் கொடுத்த சுடற்கொடியால் ஆண்டாளை மனதார வணங்கி மாற்றங்களை அளிக்கும் சிறப்பான நன்னாள் ஆடி மாதம் திருவாடிப்பூர நாளாகும். உமாதேவியின் பேரருளும் ஆண்டாளின் திருவருளும் ஒன்று கலந்து பெருமாளையும் சிவபெருமானையும் உமா மகேஸ்வரியும் வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம். நன்றி, வணக்கம். உங்கள் ஆற்காடு சக்தி ஜோதிட ஆஸ்ட்ரோ ராம்குமார்.